ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணலாம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணலாம். எல்லார் வீட்லையும் இந்த ப்ராடக்ட்டோட தேவை இருக்கிறதால எப்போதுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் எப்போதுமே அதிகமாக இருக்கிறதால அதிக லாபம் தரும் பிஸ்னஸாகவும் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சில்லி பவுடர் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஒன்று ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி பேக்கிங் மட்டும் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணியும் பண்ணலாம். சில்லி பவுடர் டெய்லி யூசேஜ் இருக்கிறதால இதோட டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம இந்த பிஸ்னஸை தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு எங்கே வாங்கலாம் பார்த்தோம்னா, காஷ்மீர் சில்லி பவுடர் மகாராஷ்டிராவில் ஜிடிகே ஸ்பைசஸ்னு ஒரு கம்பெனி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனோட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அவங்களோட டீட்டெயில் ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடரோட கலர் ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கிறதால ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் அதிக அளவில் நம்ம ஈஸியாகவே நம்மளால் சேல் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸில் நம்ம பிஸ்னஸ் பண்ண அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒரு 50லேருந்து 100 கேஜி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம குடோனில் ஸ்டாக் வச்சுக்கணும். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஆச்சி, சக்தி மசாலா கம்பெனியில் இருக்க பிராண்ட் நேம் மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண சில்லி பவுடரை ஃபுட் ரிசர்ச் சென்டர் தஞ்சாவூரில் இருக்குது, அங்கே டெஸ்ட்டு கொடுத்து அப்ரூவல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கின சில்லி பவுடரை 1/2 kg 1 kgன்னு உங்கள் பிராண்ட் நேமோட இருக்க கவரில் ஃபில் பண்ணி சேலுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த ப்ராசஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணால் நம்ம மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து மிஷின் கிடைக்கும். இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க, பெஸ்ட்டு செல்லர்ஸ் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் செட் பண்ணுறதுக்கு நல்ல க்ளோஸ்டான ஏரியாவாக இருக்கணும். க்ரௌட் இருக்க ஏரியாவில் இந்த பிஸ்னஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலாக சில்லி ஹோல்சேல் மார்க்கெட்டில் லோ ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குற சில்லியை மிஷினில் கிரைண்ட் பண்ணால் மட்டும் போதும், பவுடர் ரெடி ஆயிடும். ரெடியான இந்த பவுடரை பேக் பண்ணி சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி பர்மிஷன் இருக்கணும், ஃபுட் ரிசர்ச் சென்டரில் அப்ரூவல் வாங்கணும். இதெல்லாம் வாங்கியாச்சுன்னா ஈஸியாகவே நம்ம சேல் சென்ட் பண்ண முடியும். நீங்கள் சில்லி போடுற ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் சேல் பண்ணலாம், ரீட்டைல் ப்ரைஸுக்கும் சேல் பண்ணலாம். எப்படி அதிக சேல்ஸ் கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ப்ராசஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ப்ராசஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா, நமக்கு 1 கிலோ சில்லி பவுடர் 60 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்புறம் அதுக்கான பேக்கிங் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, ஷெட் ரெண்ட் எல்லாம் 1 கிலோவுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா ஒரு 10 ரூபா வச்சுக்கலாம். டோட்டலாக எக்ஸ்பென்ஸ் மட்டும் 70 ரூபா தோராயமாக வரும். இதே நம்ம ரீட்டைல் ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறப்ப ஆல்ரெடி இருக்க பெரிய பிராண்ட்லாம் 250 ரூபா 300 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ நம்ம 200 ரூபான்னு ரீசனபிளாக சேல் பண்ணால் கூட 1 கிலோக்கு நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே 130 ரூபா தோராயமாக கிடைக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு உங்களால் 100 கிலோ சப்ளை பண்ண முடியும்னா 13,000 ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் ஒர்க்கர் சேலரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 4 ஒர்க்கர் இருந்தாலும் ஒரு ஒர்க்கருக்கு 1 டே சேலரியாக 500 ரூபா இருந்தாலும் 2,000 ரூபா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப தோராயமாக 10,000லேருந்து 11,000 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதே போல தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கும் ப்ராஃபிட் வரும். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ராசஸை விட அதிக அளவில் இதில் ஆர்டர்ஸ் கிடைக்கும். 1 டே ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். எப்படி அதிக அளவில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ தெரிஞ்சுக்கலாம். சில்லி பவுடர் நார்மலாக எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிக அளவில் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலே நிறையா பேர் ரீசேல் பண்ணுறதுக்காக சில்லி பவுடர் ஹோல்சேல் ப்ரைஸில் உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைனில் சேல் பண்ணுறப்ப அதிக அளவில் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்ல ரிவ்யூ வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் சேல் பண்ணுறப்ப உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் சின்ன சின்ன ஷாப்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, மளிகை கடை, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்னு எல்லா இடத்துலையும் உங்களோட ப்ராடக்ட்டை ஷோ பண்ணி குவாலிட்டியை காட்டினீங்கன்னா உங்களோட பெஸ்ட்டு ப்ரைஸை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. சில்லி பவுடர் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாகவும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்க விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.